சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்வதற்கு தடை விதித்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதையடுத்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் நீதிமன்றத்தை நாடியது. அதன் பேரில் அமெரிக்க நீதிமன்றம் அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. விசாரணையை மே 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. மாசசூசெட்ஸ் மாநிலத்தில் அமைந்துள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் உலகின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்று. பல நாடுகளில் இருந்து மாணவர்கள் இங்கு படித்து வருகின்றனர். தற்போது 800க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் அங்கு படிக்கின்றனர். பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள், இனவெறி எதிர்ப்பு உள்ளிட்டவற்றில் மாணவர்கள் ஈடுபடுவதை தடுக்கும் விதமாக வளாகத்தில் போராட்டங்களை தடை செய்ய ட்ரம்ப் அரசு உத்தரவிட்டது. இதை ஏற்க மறுத்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் 19 கோடி ரூபாய் மானியம் மற்றும் 500 கோடி ரூபாய் ஒப்பந்த உதவிகளை அரசு நிறுத்தியது. மேலும் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்வதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 72 மணி நேரத்திற்குள் வெளிநாட்டு மாணவர்கள் ஹார்வர்ட் விட்டு வெளியேற வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டது. இது இந்த செமஸ்டரை முடிக்கும் மாணவர்களுக்கு பாதிப்பு இல்லாவிட்டாலும் தொடர விரும்பும் மாணவர்களுக்கு மாற்று கல்வி நிறுவனத்திற்கு மாற வேண்டும் எனவும் ட்ரம்ப் நிறுவனம் கட்டாயம் விதித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் ட்ரம்ப் அரசின் நடவடிக்கைகள் வெளிநாட்டு மாணவர்களின் உரிமைகள் மற்றும் கல்வி வாய்ப்புகள் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. தற்போது நீதிமன்ற தடை மூலம் மாணவர்கள் தற்காலிக நிம்மதியை பெற்றுவிட்டாலும் எதிர்கால நிலைமை என்னவாகும் என்பது எதிர்பார்ப்பில் உள்ளது.